அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜிகே ஷேர் அகாடமி. இந்த சேனல் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். எந்த ஸ்டாக்கையும் வாங்குங்கன்னு சொல்லக்கூடிய வீடியோ இது கிடையாது. இன்றைய பங்குச்சந்தையின் சரிவிற்கு என்ன காரணம் அப்படின்றத பற்றி இப்போது ஒரு இதுவாக பார்க்கலாம். பங்குச்சந்தையின் சரிவிற்கு போர் சூழல் காரணமா அப்படின்றது. ஏன்னா இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையான போர் வந்து இன்னும் விரிவடையக்கூடுமா, அது ஒரு மற்ற நாடுகள் அதில் வந்து பங்கு எடுத்துக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதா அப்படின்றத பற்றி ஒரு நியூஸ் வந்தது காரணத்தினால வந்து நம்ம பங்கு மார்க்கெட் வந்து கீழே விழுந்துச்சா அப்படின்றது ஒரு காரணம். அப்புறம் உலக மார்க்கெட்டே வந்து சரிவில் இருக்குது அப்படின்றது ஒரு காரணமாக இருக்கக்கூடுமா, இல்லை வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து பங்கெல்லாம் விற்கிறாங்களா அப்படின்றது. அதுக்கு அடுத்த ரீசன் வந்து லார்ஜ் கேப் வந்து ரீபேலன்ஸ் பண்ணுறாங்க, ஸ்மால் கேப் மிட் கேப்பை வந்து விற்றுட்டு லார்ஜ் கேப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற. ஏன்னா அதுக்கான பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து 1.34 தான் வந்து இறங்கியிருக்கு. ஆனால் மற்ற செக்டார்லாம் பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப் தவிர்த்து மீதி எல்லா ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா எல்லா செக்டாரும் அதிகமாக இறங்கியிருக்கு. மெட்டல் செக்டாரு, மீடியா, அது வந்து எல்லாமே வந்து அதிகமாக இறங்கியிருக்கு. அதே மாதிரி ஸ்மால் கேப் மிட் கேப் அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிக அளவில் மைனஸ் ஆகிருக்கு. அது ஒரு காரணமாக இருக்கக்கூடுமா அப்படின்றத பற்றியும் நம்ம இப்போ பார்க்கலாம். அடுத்தது நிஃப்டி சார்ட் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த நிஃப்டி சார்ட்டில் பார்த்திங்கன்னா இது ஒரு சப்போர்ட். நம்ம போன வாரத்துலேயே சொல்லியிருந்தோம், இந்த சப்போர்ட்டை வந்து உடைச்சிதுன்னா இது கீழே ஃபால் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 19,496 ஒரு சப்போர்ட்டு. அதுக்கு அடுத்த சப்போர்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி உடைச்சிடுச்சு 19,391 இதில் இருக்குது. இப்போது வந்து அடுத்த சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த 19,234 இருக்குது. அதாவது 19,200லேருந்து 19,30-35க்குள்ளே அது உடைச்சிடுச்சுன்னா அதோட ஒரு நம்ம பங்குச்சந்தை வந்து மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை வந்து சந்திக்கும். ஏற்கனவே 18 அடுத்த இது வந்து ஒரு 18,000 சில்லறையில் 18,800 அந்த ரேஞ்சில் தான் வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. இதுக்கும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு 300-400 பாயிண்ட் இருக்குது. அது டவுன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். போன வாரத்தில் சொன்னதுலேயே நம்ம இதை உடைச்சதுன்னா கீழே வந்துடும், இப்போ வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போது அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி வந்து இந்த சப்போர்ட்டை வந்து உடைச்சிச்சு 19,391 உடைச்சிட்டு கீழே வந்திருக்கு. நாளைக்கு வந்து மார்க்கெட் விடுமுறைன்றதுனால புதன்கிழமை வந்து டவுன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. பார்த்துக்கோ. இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது வந்து 19,521 ஓப்பன் ஆகிருக்கு. நேற்றைய க்ளோஸை விட ஒரு 20 பாயிண்ட்டு குறைஞ்சி தான் வந்து கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. கடைசியாக முடியும் போது 261 புள்ளிகள் வந்து குறைஞ்சி 261 புள்ளிகள் இருந்தது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி தான். 1.34% வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து விழுந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்தது வந்து ஏஷியன் மார்க்கெட். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே டவுனில் தான் இருக்குது. அதாவது ஃபால் ஆனது எப்போனா மதியானம் ஒரு 2 மணிக்கு மேலே வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த டைமில் வந்து பிஎஸ்சி பேங்க்லேருந்து எல்லாமே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் வந்து நிறைய விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது காரணமாகவும் இருக்கலாம். அதே மாதிரி இந்த மதியானத்துக்கு மேலே ஏஷியன் மார்க்கெட்ஸ்லாம் வந்து டவுனாக ஒரு 12 மணிக்கு மேலே ஓப்பன் ஆன மார்க்கெட்லாம் வந்து டவுனில் போனதுனால நம்ம மார்க்கெட் இன்னும் ப்ரெஷரில் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து அடுத்த காரணம், இந்த யுனைடெட் ஸ்டேட்னுடைய பாண்டு 10 இயர் பாண்டினுடைய இது வந்து 5% மேலே போயிடுச்சு. ஈல்டு 5% மேலே போனதுனால மார்க்கெட்டில் வந்து ஒரு ப்ரெஷர் வந்துடுச்சு அப்படின்ட்டு ஒரு ரீசன் சொல்கிறாங்க.
அடுத்த காரணம், டாலருடைய மதிப்பு வந்து உயர்ந்துக்கிட்டு இருக்கு, டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு காரணம் சொல்கிறாங்க. அதனால மார்க்கெட் சரிவை சந்திக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி கோல்டு, குரூட் ஆயிலு, இப்போ போர் சூழல்னால குரூட் ஆயில் விலை வந்து உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஒரு இது, அதனாலேயும் மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து நம்ம நிஃப்டியில் வந்து எந்தெந்த செக்டார் எவ்வளோ டவுன் ஆகிருக்கு அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். நிஃப்டி வந்து 1.34 தான் மைனஸ் ஆனது. ஆனால் மெட்டல் பார்த்திங்கன்னா 3.26, அது மீடியா பார்த்திங்கன்னா ஏற்கனவே 5% மேலே விழுந்திருக்கு. மீடியா 5% கிட்ட வந்திருக்கு. மெட்டல் வந்து 3.26 மைனஸில் போயிருக்கு. பியூசி பேங்க்ஸ் வந்து மதியானத்துக்கு மேலே செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு, 3.77 மைனஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரியாலிட்டி 2.49% வந்து மைனஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, டாலர் மதிப்பு. அடுத்தது நம்ம எஃப்ஐஸ் வந்து விற்றாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இல்லை, அவங்க வந்து அதிகமாக விற்கலை. பை வந்து எஃப்ஐஸ் வந்து 8,229 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. செல்லிங் வந்து 7,977 கோடி தான் வந்து செல் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து ப்ளஸ் தான் பண்ணியிருக்காங்க, டிஐஎஸும் எஃப்ஐஎஸும். அதனால் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் வந்து விற்கிறாங்கன்றது வந்து இன்றைக்கி இல்லை. அடுத்தது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிற 2,592 ஸ்டாக்கில் இன்றைக்கி அட்வான்ஸில் போனது 299 ஸ்டாக். டிக்ளைன் வந்து 2,205 ஸ்டாக். அன்சேஞ்சு 88. அப்பர் சர்க்கியூட்டில் 57 ஸ்டாக்கும், லோயர் சர்க்கியூட்டில் 231 ஸ்டாக்கும் இன்றைக்கி போயிடுச்சு. 52 வீக்கில் ஐயில் வந்து 59 ஸ்டாக்கும், 52 வீக் லோவுக்கு 43 ஸ்டாக்கும் போயிடுச்சு. ஓகேவா. அடுத்தது நிஃப்டி 50ல் எப்போதுமே வந்து டாப் 5 கெய்னர்ஸ், டாப் 5 லூசர்ஸ் போடுவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா டாப் 5 வரல. அந்த நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய 50 ஸ்டாக்கில் 2 ஸ்டாக் தான் வந்து ப்ளஸ். இன்றைக்கி மகேந்திரா அண்ட் மகேந்திராவும் பஜாஜ் ஃபைனான்ஸ் மட்டும்தான் வந்து ப்ளஸ். மீதி இருக்கக்கூடிய 48 ஸ்டாக்கும் வந்து இன்றைக்கி மைனஸில் போயிடுச்சு. அதனால் இந்த டாப் 5 கெய்னர்ஸில் போடக்கூடிய அளவுக்கு கூட இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு வாய்ப்பு தரலை. அடுத்தது வந்து டாப் லூசர். அதானி நெட்டில் மைனஸ் ஆகிருக்கு. எல்டிஐஎம் வந்து 3.92, ஏற்கனவே 4%. அதானி நெட்டு 3.71. ஹிண்டால்கோ 3%க்கு மேலே டவுன் ஆகிருக்கு. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலும் அதே மாதிரி 3% டவுன் ஆகிடுச்சு. அதானி போர்ட்டும் 2.85க்கு மைனஸ் ஆகி போயிடுச்சு. இவங்கெல்லாம் வந்து டாப் லூசர். டாப் கெய்னருக்கு 2 பேர் தான். ஓகேங்களா. அடுத்தது இப்போது இன்னி மார்க்கெட் வந்து டவ் ஜோன்ஸ் வந்து மைனஸில் இருந்தது. இப்போது பார்க்கும்போது மற்ற 2 மார்க்கெட்டும் ப்ளஸில் தான் இருக்குது. சரிங்களா. இது வந்து யூஎஸ் மார்க்கெட் டீட்டெயில்ஸ், இது யூரோப்பியன் மார்க்கெட் டீட்டெயில்ஸ். இன்றைக்கி இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது இது. டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் இருந்தது, 0.05 தான். நாஸ்டாக்ல வந்து ப்ளஸில் தான் போயிட்டுருக்கு. இன்னைக்கு இப்போது நடந்துகிட்டு இருக்கிறது 23 நைட்டு இப்போ ஓடிட்டுருக்கு. 8 மணிக்கு ஆரம்பித்து இப்போ போயிட்டுருக்கு. அடுத்தது வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு சில ஸ்டாக்குங்க ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. நெட்ரிபிளிஸ் சாஃப்ட்வேர்னு ஒன்று, உஜாஸ் எனர்ஜி, விகாஸ் டெலிகாம் ப்ரைவேட் லிமிடெட் எல்லாமே வந்து 24 வந்து ரிசல்ட் டேட்டு சொல்லியிருக்காங்க. ஸ்ப்ளிட்டு கொடுக்கறது ஜிகே ஒயர்ஸ். ஸ்ப்ளிட் டேட் வந்து 23 அக்டோபர். ஓகேங்களா. இதுதான் நியூஸ். எஸ் பேங்க்கு அவங்க ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கோடக் மகேந்திரா பேங்க்கும் அதே மாதிரி நியூஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இப்கா லேபரேட்டரி ஒன்று, ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎல் பேங்க்கு, டிவிஎஸ்,
Sri Chakra. The board director USG has approved the formation of subsidiary USA. அவங்க வந்து ஒரு கம்பெனியை வந்து வாங்குறாங்க யூஎஸ்ஏல. நியூஸ் அடுத்தது. ஓகே, நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.